இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க. இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க. ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாகத்தாங்க இன்னைய வரைக்கும் இருக்குது. எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்டில் போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க, உங்களதை நான் செயல்படுத்தி பார்க்குறேன், அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க. ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும், கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். சொல்லலை, யாருமே சொல்லலை, நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் காலத்தை நீங்கள் அப்படியே கடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமைஞ்சிடுது, நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது. அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம், இந்த வழியாக போங்க, உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். இந்த பதிவில் நாம் காணக்கூடியது தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கின்றன, அவர்களது வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் பெரும்பாலும் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. உங்களுக்கு இப்பொழுது மாற்றத்தை பெரும் பகுதி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பணி செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு அதிகாரம், கௌரவம், வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வந்தடையக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க. முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் அதற்கான பாராட்டுகள் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பில் இருக்குது. பேரெல்லாம் இப்போ நல்ல பேராக சொல்லுவாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பார்த்து எதேதோ சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட நிறைய உங்களை பற்றி கற்பனையான தப்பான அபிப்பிராயத்தை வெளியே சொன்னவங்க இப்போ நல்ல விதமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்குது. உங்களை யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ, யாரெல்லாம் கண்ணு காது மூக்கு வச்சு பேசினாங்களோ அவங்களே இப்போ உங்களுடைய ஆதரவை தேடி வரக்கூடிய தருணமாகவும் தனுசு ராசிக்கு இப்போ இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரத்தின் சிறப்பு இடம்தான். ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ வழிகளை சுமந்திருப்பீங்க, நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எந்த பாவமும் செய்யாமல் சில நேரங்களில் தண்டனை அனுபவிப்பது என்பது சில வருத்தத்துக்குரியது தாங்க. அதெல்லாமே அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. தனுசுவை பொறுத்த வரைக்கும் நெருப்பு மேலே நின்னதோட விளைவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க. அதுவும் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் சொல்லவே வேணாங்க. முள்ளு மேலே நிற்கிறேன்னு வாங்க சிலர், அந்த மாதிரி தான். முள்ளு மேலே நிற்கிறதுனா எப்படி இருக்கும், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வலிகள், அவ்வளோ பிரச்சனை. அதை தான் எல்லாருமே அப்படி சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிறது. ஒரே லைனில் சொல்லுவாங்க, எப்படிங்க இருக்கீங்க, ஏதோ முள்ளு மேலே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்வாங்க. அது அவங்க விளையாட்டுக்காக சொல்கிற மாதிரி வேணால் தெரியலாம் மற்றவங்களுக்கு, ஆனால் அதோட வலியை அனுபவிக்கும் அவர்களது வார்த்தையில் தான் இருக்குது. அதை போல் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இனி உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்குது. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகும் பொழுது வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாகுது. இதனால் ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் அதை நீங்கள் தான் கொஞ்சம் மாற்றிக்கணும். இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது, அதிலிருந்து நம்ம மேலே வரப்போகிறோன்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டமும் மன அழுத்தமும் வராது. ஆனால் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல், நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் ஒரு சில நேரங்களில் தவிக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த காலம் உங்களுக்கு கனிவானதாகவும் இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க. அதே போல் சூரியனை காட்டிலும் குரு உங்களுக்கு நல்லா இருக்கார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் அல்லவா, அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்புகள் தரக்கூடியவராக இருக்கார். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு அவரோட சப்போர்ட் கிடைக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய தருணமாக இருக்குது. நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பண வரவு இருக்குது. அதே போல் தொழில் செய்தீங்கன்னா அந்த தொழிலில் லாபம் ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். நீங்கள் எங்கேயா கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நின்னவங்களாம் பல பேர். அதில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய நல்ல குணத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்வாதாரம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது.
எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு அமையக்கூடிய தருணம் இந்த தருணம் தாங்க. குரு பகவான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கணுங்க. எதையாவது ஒரு சிலது நீங்கள் அலட்சியமாக விட்டுருப்பீங்க. ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உறவுகள்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கிற பிரச்சனைலாம் இப்போ தலை தூக்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். எப்பயாவது ஏதாவது பிரச்சனைன்னா அது அப்படியே விட்டா மாதிரி இருக்கா மாதிரி இருந்தாலும் இப்போ அது திருப்பி பிரச்சனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது ரத்த பந்த உறவுகளால் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. தனுசுக்கு இது இயல்பாகவே நடக்கும். உடன் பிறந்தவர்களால் நிறைய சிக்கல்களை எப்பயுமே அனுபவிக்கிறீங்க. இப்போ மேலும் அவங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். உறவுகள் வேணும்னா கொஞ்சம் நிதானிங்க. இல்லையா கரெக்டாக பேசி எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கோ அதை விளக்கமாக சொல்லி அவர்களை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சண்டை போட தேவையில்லை. ஒரு சில விஷயங்கள் பேச்சாலே நீங்கள் அவங்கள சரி பண்ணிடலாம். ஏன்னா பேசும் திறமை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். தனுசுவை பொறுத்தவரையிலும் பேசும் திறமை ஜாஸ்தியாக இருக்கும். காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆலோசனை எப்பயுமே கொடுத்துட்ருப்பார். அதனால் கொஞ்சம் நிதானித்து பேசி சில முடிவுகளை எடுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் எடுங்க. விட்டு கொடுக்குறேன், ஏனோ தானோன்னு செய்கிறேன் அப்படி செய்யாதீங்க. விட்டெல்லாம் கொடுக்க தேவையில்லை. எல்லாருடைய வாழ்க்கையும் அவரவர் வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்து தான் ஆகணுன்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது விட்டு கொடுத்தா வாழ முடியாதுங்க. இதுதான் உண்மை. சில இடங்களில் நாம் கரெக்டாக நின்னா மட்டும்தான் நல்ல ஒரு அமைப்புக்கு வர முடியும். என்ன தான் நல்ல பலன்கள் இருந்தாலும் விட்டு கொடுக்குறவங்க என்றைக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கோங்க. அதுதான் இயல்பு. அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக கொடுக்குறாருங்க. நிறைய யோசித்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் சாதகமான அமைப்பு ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. புதிய வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய கஸ்டமர் வருவாங்க, இல்லை முதலீடு செய்யக்கூடிய ஆட்கள் வருவாங்க. அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் மாறும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றுத்தில் கவனமாக இருக்கணுங்க. கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கணும். சில விஷயங்களில் தனுசு ராசி பெரும்பாலும் அலட்சியம் காமிப்பாங்க. அது இயல்பு அவங்களுக்கு. இருந்தாலும் அலட்சியம் காட்டக்கூடாதுங்கிற எண்ணம் வரட்டும் ஃபஸ்ட்டு மனசில். அதையும் மீறி சில விஷயங்கள் கையை விட்டு போச்சுன்னா அது பரவாயில்ல. ஆனால் நம்மளோட அலட்சியத்தால் போகக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா இது உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க. செவ்வாயை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்குதுங்க. நிதி வரவு அதிகமாக இருக்குது. பொருளாதார வரவெல்லாம் சிறப்பாக இருக்குது. எல்லா விதத்திலும் உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ன ஒன்று, செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்லாம் கொஞ்சம் இப்போ குறைக்க முடியாத சூழ்நிலை. கடனை நீங்கள் குறைச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணால் கூட செலவு வேறு ஏதாவது செலவு இழுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது கடனை அடைக்கக்கூடிய தருணமாக இருக்காது. நீங்கள் கடன் அடைக்கலனா கூட பரவாயில்லைங்க, மேற்கொண்டு எனக்கு ஏதாவது கடன் வந்துருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பொருளாதார வரவு இருக்குது, தப்பு இல்லை. அதனால் இப்போ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் தான் கொஞ்சம் கவனத்தோடு செலவுகளை கையாளணும். வரதையும் மீறி நீங்கள் செலவு வருக்குது அப்படின்னும் பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுக்கு பாதிப்பை தாங்க கொடுக்கும். ஏற்கனவே தனுசு ராசியில் பெரும்பாலானோர் கடனில் தான் இருக்காங்க. நிறைய பேர் கடன் தலைக்கு மிஞ்சின கடன் சொல்லுவாங்க. அதாவது கைக்குள்ளே இருக்கிறது கிடையாது. இன்றைக்கி நினச்சா கொடுத்து முடிக்க முடியாத கடனாக தான் இருக்குது. அனாவசியமான செலவு தேவையில்லை. அதனால் வேணுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. பணம், வியாபாரம் எல்லாம் சரியாக தாங்க கொடுக்குறாரு. என்ன ஒன்று, காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அந்த இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவார். திருமண தடையை ஏற்படும். பேச்சுவார்த்தையில் ஒரு நல்லா இருக்காது. அது மாதிரியான அமைப்பு ஏற்படுது. முடிந்த வரையிலும் பேசுங்க. பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு பெரியவர்களால் நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போலவே காதல் திருமணத்தை பண்ணிக்கினீங்கன்னா காலத்துக்கும் அது உங்களுக்கு அவப்பெயர் இல்லாமல் போகும். அதனால் முடிந்த வரையிலும் காதல் திருமணங்களுக்கு மட்டும்தான் சுக்கிரனால் பிரச்சனை இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. மிச்சப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் திருமண பாக்கியம் உண்டாகுது. நிறைய பேருக்கு இப்போ திருமண யோகம் உண்டாகுது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது. சந்தோஷம் தரக்கூடிய தருணங்களாக சுக்கிரன் இருக்கார். நிறைய ஊர் பயணங்கள் செல்ல வேண்டிய பாக்கியமும் இருக்குது. நிறைய கோவில்களுக்கு போகிறது, ஊர் பயணம் போகிறது, எப்படியோ ஒன்று வீட்டில் இல்லாத மாதிரி ரொட்டீனாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிரன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க.
தனுசு ராசிக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க, தைரியத்தை கொடுக்குறாரு. ஆனால் அதே அளவிற்கு பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டிய விஷயங்களை செயல்திறனை அதிகரிச்சிங்கன்னா இந்த காலம் நல்ல காலமாக இருக்குதுங்க. அரசு பணிகள் அல்லது அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேங்க, நான் நல்லபடியாக கவர்மெண்ட்டில் போயிட்டு வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பு. ஏற்கனவே வேலையில் இருக்கிறன்றவங்களுக்கு பதவி உயர்வுகள், இடமாற்றம் போன்ற நல்ல அமைப்புகளை சனி பகவான் கொடுக்குறார். பொதுவாக சொல்ல போனாக்கா உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, வீட்டை விட்டு வெளியே சொந்த இடத்தை விட்டு மாறுதலுக்குரிய காலமாக இப்போ இருக்குது. இதனால் ப்ரமோஷனில் போகலாம், இல்லை ஒரு சிலவங்க வேலையே வேறு ஊருக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த இடத்துல இருந்து நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க. வெளியே போயிட்டு வர்றீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும், மன அமைதி ஏற்படும். பண வரவை பொறுத்த வரையிலும் நல்ல நிலையில் தான் இருக்குதுங்க. பண சேமிப்பை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வலுவாக பார்த்துக்கணும். பணம் சேர்த்து வைக்கணும், சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இப்போ கரெக்டாக அதை கணக்கு போட்டு திட்டமிடலோடு செய்தீங்கன்னா தப்பிக்கலாம். இல்லைன்னா பணம் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. ஆனால் பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்குது. நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலம்தாங்க, நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது. அதே போல் வரவு இருக்கும் பொழுது கடன் குறையும், வரவு இருக்கும் பொழுது கடன் படிப்படியாக குறையும். ஆனால் நீங்கள் செலவை சரியாக பண்ணிங்கன்னா கடனை முடிச்சுட்டு வெளியே வரலாம். மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய அமைப்பை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ, நிதானமாக இருக்கணுமோ அத்தனையும் இப்போ தேவை. மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லை நான் சில விஷயங்களை பண்ணி தாங்க ஆகணும், ரொம்ப நாளாக நான் எந்த செலவுமே பண்ணலை, இப்போனாச்சும் நான் பண்ணி தான் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் திட்டமிடலோடு பண்ணுங்கள். சில விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு கட்டாயம் இருந்தாலும் அதை கரெக்டாக உங்கள் கைக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பிரச்சனையை கடன் வாங்கி பண்ணிவிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் மறுபடியும் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது யாரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு இப்பயே இருந்திருக்கும். எத்தனையோ இடங்களில் தனித்து விடப்பட்ட தனுசு ராசியாக தான் பெரும்பாலானோர் இருந்தாங்க. ஒரு ஏனை கேட்க கூட ஆள் இல்லாமல் பல கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு. இப்போ நீங்கள் சரியாக நடந்துக்கணும், பொறுமை வேணும். விட்டு கொடுக்குறன்ற பேரில் நிறைய கஷ்டங்களை ஏற்றுக்காதீங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, அதை மாதிரியான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் செஞ்சுக்கலாம், தாராளமாக அதை பண்ணிக்கலாம். சேமிப்புன்னு பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு சேமிப்பாக தான் உங்களுக்கு அமையுது. பெற்றோர்களால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது, பெற்றோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்குது. அரசு துறையில் உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பண வரவு இருக்குது, தைரியம், பொறுமை, இது எல்லாமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக தாங்க இருக்குது. சொல்லப்போனால் தனுசுக்கு சனி பகவான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். யாரால் கஷ்டப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க. எந்த கிரகத்தாலெல்லாம் நம்ம படாத பாடுபட்டோம் நீங்கள் நினச்சிங்களோ அந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையை கொடுக்குது. அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க, உறுதியான மாற்றம். அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்குறாருங்க. நிறைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குறாரு. நிறைய வார்த்தைகளால் சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பையும் அவர் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் நினச்சா பேசிய சில காரியங்களை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்க முடியும். ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு, வழக்கு இருக்குன்றவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ராகு பகவான். சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறாருங்க. எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா ராகுவும் உங்களுக்கு பலமிக்கதாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் தான். என்ன ஒன்று, வேலை சுமை இவரும் அதிகப்படுத்துகிறாருங்க. வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் சிலருக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஒன்று வேலை அதிகமாக இருந்துக்கிட்டு ரன்னிங்லேயே இருக்க மாதிரி இருக்கும், இல்லைனா பயணங்களில் ரன்னிங்லேயே இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டுமே உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால உடலை பார்த்துக்கணும், உடம்பை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிந்த வரையிலும் ஓய்வு எடுக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் கேது பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூத்தோர்களால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களின் மூத்தவர்கள், அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும். அப்படி இல்லை, யாருமே இல்லைன்றவங்களுக்கு தந்தை அப்படின்றவங்க, தாய் தந்தை மூலமாக சில மன கசப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. சில விஷயங்களில் பெரியோர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய தருணங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத பேசி பழகுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் கசந்துக்கிற மாதிரியான அமைப்பை கேது பகவான் கொடுக்குறார்.
விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். கேதுவால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. முடிந்தால் திங்கட்கிழமை தோறும் ஒரு தேங்காயை சூறக்காயின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, செதறு தேங்காய், அதை விட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும். ஏன்னா விநாயகர் மட்டும்தாங்க கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடவுளாக இருக்கிறார். அதனால் அவரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன் இருந்துக்கிட்டு இருக்குங்க.